திமுகவும் அதிமுகவும் தான் கடந்த 40 வருஷமா தமிழகத்தோட தலையெழுத்தை நிர்ணயிக்கிறாங்க. அரசியல் செய்வதிலும் ஆட்சி செய்வதிலும் இவங்க 2 பேருக்குமே இவங்க தான் எதிரெதிர் துருவங்கள்னு சந்தேகமே இல்லை. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு கருணாநிதி வேஷ்டி கட்டிய ஜெயலலிதாவா செயல்படுவாரு, ஜெயலலிதா சேலை கட்டிய கருணாநிதியா காட்சியளிப்பாங்க. அதிகாரத்தை தப்பா பயன்படுத்துவது, ஊழல் செய்வது, செஞ்ச ஊழலை ஊத்தி மூடுவதுன்னு 2 பேரோட வழிமுறைகளும் ஒண்ணுதான். அதை பத்தியான ஒரு சிறப்பு பார்வை இங்க. அண்ணாவால வளர்க்கப்பட்ட திமுகவை திறமையா கையாண்டு ஆட்சிக்கு வந்தாரு கருணாநிதி. எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு தனி மனிதன் உருவாக்கிய அதிமுகவை கைப்பற்றி ஆட்சிக்கு வந்தாங்க ஜெயலலிதா. தன்னுடைய 49 வயசுல முதலமைச்சரான கருணாநிதி செஞ்ச ஊழல்களோட தொகுப்பு சர்க்காரியா கமிஷன் அறிக்கைக்குள்ள புதஞ்சு கிடக்குது. தன்னுடைய 43வது வயசுல முதலமைச்சரான ஜெயலலிதா செஞ்ச ஊழல்களோட தொகுப்பு இந்திய நீதிமன்றங்களோட கேஸ் கட்டுகளுக்குள்ள ஒரு ஷோகேஸா சிக்கி கிடக்குது. 1969 முதலா முதலமைச்சரான கருணாநிதியோட ஆட்சியில பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்ததுல ஊழல், சென்னை மவுண்ட் ரோட்ல இருந்த குளோப் தியேட்டருக்காக சட்ட திருத்தம் கொண்டு வந்ததுல ஊழல், பிராட்வே டைம்ஸ் பத்திரிகையோடு போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்துல ஊழல், சென்னை அண்ணா மேம்பாலம் கட்டியதுல ஊழல், ஏஎல் சீனிவாசனுக்கு பீர் தொழிற்சாலை அமைக்க உரிமம் வழங்கியதுல ஊழல், வீராணம் எரி திட்டத்திற்கு குழாய் பதித்ததுல ஊழல் அப்படின்னு பட்டியல் போட்டார் நீதிபதி சர்க்காரியா. இந்திரா காந்தியோட கூட்டணி வச்சு சர்க்காரியா கமிஷனை ஊத்தி மூடினாரு கருணாநிதி. கருணாநிதிக்கு கொஞ்சம் கூட சளைத்தவர் அல்ல ஜெயலலிதா. 1991வது வருஷத்துல முதல் முறையா முதலமைச்சரான ஜெயலலிதாவோட ஆட்சியில கலர் டிவி வாங்கியதுல ஊழல், சுடுகாடுகளுக்கு கூரை போட்டதுல ஊழல், டான்சி நிலத்துல நிலக்கரி இறக்குமதியில பிறந்த நாள் பரிசு வாங்கியதுல, வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்ததுல அப்படின்னு ஊழல் குற்றச்சாட்டுகளோட பட்டியல்கள் நீண்டுகிட்டே போச்சு. இந்த எல்லா வழக்கையும் சந்தித்த ஜெயலலிதா பல வழக்குகள்ல நீதிமன்றங்களுடைய கடும் கண்டனங்களுக்கு அப்புறமா தான் விடுதலை செய்யப்பட்டாங்க. டான்சி வழக்கிலும் சொத்து குவிப்பு வழக்கிலும் தண்டனை வாங்கி பதவியும் இழந்திருக்கிறாங்க. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கு, கலைஞர் தொலைக்காட்சிக்கு 200 கோடி பணம் வந்த வழக்குகள்ல கருணாநிதியோட மகள் கனிமொழி தண்டிக்கப்பட்டு தீகார் சிறையில அடைக்கப்பட்டாங்க. அந்த சம்பவம் திமுகவையும் கருணாநிதியும் இந்தியா அளவுல தலைகுனிய வச்சிருக்கு. சொத்து குவிப்பு வழக்குல 4 ஆண்டுகள் தண்டிக்கப்பட்டு பரப்பன அக்ரஹார சிறையில அடைக்கப்பட்டு முதலமைச்சர் பதவியை இழந்த ஜெயலலிதா அது இந்திய அளவுல அவரை பிரபலமாக்கியது. டெல்லி பாட்டியாலா சிறப்பு நீதிமன்றத்துல நடக்கிற 2G வழக்கு கருணாநிதிக்கும், சுப்ரீம் கோர்ட்ல நடக்கிற சொத்து குவிப்பு வழக்கு ஜெயலலிதாக்கும் ஒரு தீராத தலைவலியாவே இருக்கு. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் பத்தி அறிவாலயத்தோட மாடியில வச்சு கனிமொழி கூட விசாரிச்சுட்டு இருக்கும் போது அதே அறிவாலயத்துல கீழே வச்சு காங்கிரஸோட கூட்டணி பேசிட்டு இருந்தாரு கருணாநிதி. சொத்து குவிப்பு வழக்குல தண்டிக்கப்பட்டு ஜாமீன்ல வெளிவந்த ஜெயலலிதா போயஸ் தோட்டத்துல தன்னைத்தானே ஒரு வீட்டு சிறையில அடைச்சுக்கிட்டாங்க. குற்றவாளியா இருக்கிற அதே நேரத்துல தமிழகம் வந்த மத்திய சட்டத்துறை அமைச்சரான அருண்ஜேட்லிய போயஸ் கார்டன்ல வச்சு சந்திச்சிருக்கிறாங்க ஜெயலலிதா. திமுக ஆட்சினா ஸ்டாலின், அழகிரி, கனிமொழி, தமிழரசு, செல்வி மட்டும் இல்லாம அவங்களையும் தாண்டி உதயநிதி, தயாநிதி, கலாநிதி, சபரீசன், கயல்விழி, அஞ்சுக செல்வி அப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமே இந்த அதிகார மையங்களுக்குள்ள செயல்பட்டு இருப்பாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தா சசிகலா, இளவரசி, நடராஜன், ராவணன், தினகரன், திவாகரன், டாக்டர் வெங்கடேஷ், டாக்டர் சிவகுமார், விவேக் ஜெயராமன் இன்னும் சில பேர் அதிகார மையங்களா செயல்படுவாங்க. கருணாநிதி ஆட்சியில வால்டர்ஸ் நிறுவனம் இவங்களை பார்த்து மிரளுவாங்க. ஜெயலலிதா ஆட்சியில ஃபீனிக்ஸ் மால், சத்யம் சினிமாஸ் இவங்களை பார்த்து மிரளுவாங்க. திமுக ஆட்சியில இருந்தா துரைமுருகன், ஆற்காடு வீரசாமி, பொன்முடி, வேலு, நேரு பேர்கள் எல்லாம் நில அபகரிப்பு, மணல் குவாரிகளை குத்தகைக்கு எடுக்கிறது, கல்லூரிகளை கட்டுறது, காசு பாக்குறது அப்படின்னு இருப்பாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தா ஓபிஎஸ், நத்தம் விஸ்வநாதன், எடப்பாடி பழனிசாமி, பழனியப்பன், வைத்திலிங்கம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்த வேலைகள்ல ஈடுபடுவாங்க. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாது, ஆட்சி மாறினாலும் ஆட்கள் மாறியிருப்பார். அவர் செய்வதைத்தான் இவர் செய்வார், இவர் செய்வதைத்தான் அவர் செய்திருப்பார். வெள்ள பண்ணி இப்படி அரசியல்வாதிகளுக்கு ஒரு வச்ச பேர் ஏராளம். அதே கட்சிகள் கூட அவர் வச்சுக்கிட்டது தாராளம். 1998ல் ஏடிஎம்கே, 99ல் டிஎம்கே, 2001ல் ஏடிஎம்கே, 2004ல் டிஎம்கே, 2009ல் ஏடிஎம்கே, 2011ல் டிஎம்கே, 2014ல் பிஜேபின்னு ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குறாரு.